அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கு நம்ம உதுவை பத்தி தான் பார்க்க போறோம். உது செய்யற மூலமா நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஒவ்வொரு வேளை தொழுகைக்கு முன்னாலேயும் நம்ம உது செஞ்சுட்டு தான் தொழுகை ஸ்டார்ட் பண்ணணும். உது இல்லாம தொழக்கூடிய எந்த ஒரு தொழுகையுமே ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், சொர்க்கத்தின் திறவுகோல் தொழுகையாகும், தொழுகையின் திறவுகோல் உதுவாகும் என்று. நம்ம அல்லாஹ் முன்னால போய் நிக்க போறோம் அப்படின்றதுக்கு நம்மள உடலாலும் உள்ளத்தாலும் தயார்படுத்திக்கிறதுக்கு செய்யக்கூடியதுதான் உது. இந்த உதுவை நம்ம ஒவ்வொரு வேளை தொழுகைக்கு முன்னாலையும் ப்ராப்பரா செஞ்சுட்டு தொழுக ஆரம்பிக்கணும். உது எவ்வாறு செய்ய வேண்டும்? உது செய்யறதா மனசுல ஃபர்ஸ்ட் நியத் வச்சுக்கிட்ட பிஸ்மில்லாஹ் சொல்லி ஸ்டார்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் 2 கைகளையும் மணிக்கட்டு வரை 3 முறை கழுவிக்கொள்ள வேண்டும். பிறகு 3 முறை வாய்க்கொப்பளிக்க வேண்டும். மூக்கிற்குள் வலது கையால் தண்ணீர் செலுத்தி இடது கையால் 3 முறை சுத்தம் செய்ய வேண்டும். ஒரு காதின் சோனையிலிருந்து மறுகாதின் சோனை வரையிலும், நெற்றியின் ஆரம்ப பகுதியிலிருந்து கீழ்த்தடை வரையிலும் முகத்தை 3 முறை கழுவ வேண்டும். 2 கைகளையும் விரல் நுனிகளிலிருந்து உழந்தை உட்பட 3 முறை கழுவ வேண்டும். முதலில் வலது கையையும் பிறகு இடது கையையும் கழுவ வேண்டும். 2 கைகளையும் தண்ணீரில் நனைத்து தலையின் முற்பகுதியிலிருந்து பிற்பகுதி வரை கொண்டு சென்று மீண்டும் அதனை முற்பகுதிக்கு கொண்டு வர வேண்டும். பிறகு ஆட்காட்டி விரலை காதின் உட்பகுதியையும் பெருவிரல்களால் காதின் வெளிப்பகுதியையும் தடவ வேண்டும். தலையில் மசஹ் ஒரு முறை செய்தால் போதுமானது. 2 கால்களையும் விரல் நுனிகளிலிருந்து கணுக்கால் வரை கழுவ வேண்டும். முதலில் வலது காலையும் பிறகு இடது காலையும் கழுவ வேண்டும். ஜஸாக்குமுல்லாஹு கைரன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.